நீள நினைந்தடியே உனனித்தழும் கைதொழுவே வாழன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமான் குண்டையோ சில நெல்லு பெற்ற ஆலிலையம் பெருமான் அவை அட்டி தரபணியே ஆலிலையம் பெருமான் அவை அட்டி தரபணியே நீல நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், இந்த மையத்தினுடைய அமைப்பாளர் பெருமக்கள், எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள், இந்த அரங்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்ற அருணரி சங்கத்தார் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி, திருமுறை சைவ திருமுறை மையத்தினுடைய நிறைவு பகுதி, இந்த தொகுப்பினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். அடுத்த ஒரு மாதம்தான் இருக்கின்றது. எதிர்பாராத விதமாக கொரோனா பெருந்தொற்றினாலே சற்றே பாதிக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் வகுப்புகள் துவங்கி திருவருள் குருவர்களாலே மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இருக்கின்றோம் சைவ பணியில். அந்த வகையிலே இன்று நமக்கு தேர்வுகள் வந்துள்ளன. அந்த தேர்வுகளுக்கான வினாத்தாள்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்குரிய விடைகளை அடியார் பெருமக்கள் இந்த மாத இறுதிக்குள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். இன்று மதியம் வரை வகுப்பு இருக்கும் மூர்த்திகள் இன்றைய தினம் வர இயலவில்லை. மேலும் பெரும் மழையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இந்த மாதத்தினுடைய பாடத்திட்டமாக, நவம்பர் மாதத்தினுடைய பாடத்திட்டமாக திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை, பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் திருமுறையில் ஒரு தொகுப்பு பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் ஆசிரியர்கள் எத்தனை பேர்? நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் என்றால் என்ன சொல்லுவீர்கள்? மொத்த ஆசிரியர்கள், திருமுறை ஆசிரியர்கள் 27 ஆசிரியர்கள். அதிலே திரு ஆலவாய் உடையார் யார்? அது மதுரையம்பதி சொக்கநாதர் திரு ஆலவாய் உடையார். அவரும் ஒரு பாடல் பாடியிருந்தார். சாட்சா சிவப்பரம்பூரிலே ஒரு பாடல் பாடி, அவருக்கு ஒரு ஆர்வம். இந்த தேவாரம், திருவாசகம், திருமுறைகள் எல்லாம் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு பெருமைக்குரியவர். அந்த பெருமைக்குரியவர் பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று அவருக்கும் ஒரு அவா. யாருக்கு? சிவபெருமானுக்கே ஒரு அவா. அதனால அவர் ஒரு பாட்டை எழுதி இதில் எப்படியாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்று அந்த திருமுறைகளுக்கு அவ்வளவு, அந்த ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பெருமைக்குரியவர். திரு ஆலவாய் என்றால் ஒரு காலகட்டத்திலே ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறதுக்காக பாம்புக்கு தான் ஆலவாய்னு பேர். பாம்புக்கு தான் என்னது? ஆலவாய் என்று பேர். ஏன்னா அது ஒரு விஷம், அது பை வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு வாயில் என்ன இருக்கும்? அந்த எல்லையை நிர்ணயிக்கும் போது மதுரையை சுற்றி ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறது. அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு அப்படி சுற்றி வந்து வாழால வந்து நிறைவு செய்யும், ஒரு எல்லையை சுட்டி காட்டியிருப்பார். ஸோ
சுவாமியினுடைய அருளாலே அந்த பாம்பு அப்படியே வந்து சுற்றி காட்டுகிறது. அதனால தான் எங்கள் பூரா சுற்றி வீதியாக சித்திரை வீதி, மாசி வீதி, மேலே வீதி அப்படின்றது அந்த பாம்பு ஆலவாய் என்று அந்த ஊருக்கு பெயர். மதுரை ஆலவாய், கூடல் நகர், இப்படி பல்வேறு திருப்பெயர்களை தாங்கியிருந்தார் மதுரை மாநகரம். அந்த வகையில் 27 ஆசிரியர்களை அதிலே மூவர் முதலிகள். எத்தனை ஆசிரியர்கள்? மூவர் முதலிகள், 3 ஆசிரியர்கள். 4வதாக திருவாசகம் ஆசிரியர் ஒருத்தர், மாணிக்க வாசகர். எத்தனை ஆயிடுச்சு? 4. திரு இசைப்பாவில் மொத்தம் 9 ஆசிரியர்கள். திரு இசைப்பாவில் மொத்தம் 9 ஆசிரியர்கள். 4 9 13. 4 9 13. 10ஆம் திருமுறை ஒரு ஆசிரியர் யார்? திருமூலர். யாரு? திருமூலர். எத்தனை ஆயிடுச்சு? 14. பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் திருமுறையில பெருமானை சேர்த்து 12 ஆசிரியர்கள். எத்தனை ஆயிடுச்சு? 26. பெரிய புராணம் சேக்கிலார் பெருமானார் எத்தனை ஆயிடுச்சு? 27 ஆசிரியர்கள். திருமுறை ஆசிரியர்கள். அதில் பஞ்சபுராணம் என்று அருளாளர்கள் தொகுத்திருக்கிறார். பஞ்சபுராணம் என்னன்னா அர்ஜென்ட் புராணம். என்னது? அர்ஜென்ட். 12 புராணம் படிக்கணும் தான், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் குறைந்தபட்சம் எதையாவது படிக்கணும்? பஞ்சபுராணமாகவும் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறைந்த நேரம் உடையவர்கள் அலுவலகப்படி அந்த மாதிரி நிறைய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வசதியாக இந்த குறைந்தது இதையாவது படிங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? இது அர்ஜென்ட் புராணம்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜென்ட்டாக படிச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபுராணத்தில் மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்தில் இருந்து இவ்வளவு தேவாரம், அதிலிருந்து ஒரு பாடம் ஞானசம்பந்தர் பாடுவதோ அல்லது நாவுக்கரசர் பாடுவதோ அல்லது மூவர் முதலிகளிலிருந்து ஒரு பாடம். அப்புறம் திருவாசகம் கோவையாறு சேர்ந்தது மாணிக்க வாசகர். அதில் திருவாசகத்தில் ஒரு பாடம். இது 2000. 3வது திரு இசைப்பா. திரு இசைப்பா அதில் ஒரு பாடம். அந்த திரு இசைப்பாவுக்கு அடங்கிய இன்னொரு பகுதி இருக்கிறது. திரு பல்லாண்டில் 13 பாடல். அது திரு இசைப்பாவிலே ஒரு பகுதி. அந்த பல்லாண்டுக்குள்ள ஒன்று மொத்தமே 3 சொச்ச பாடம் தான் திரு இசைப்பாவில. அதில் பாருங்க, திரு பல்லாண்டு ஒன்று, திரு இசைப்பா. சேந்தனார் அருளியதான் முதல்ல திரு இசைப்பா. சேந்தனார் அருளிய பாருங்க. திருப்பல்லாண்டு சேந்தனார் அருளியதான். சேந்தனார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இருப்பா. இது அப்புறம் 10ஆம் திருமுறையில் சேர்க்கல, 11 சேர்க்கல, 12ஆம் திருமுறையில் சேக்கிலார் புராணம், 5 புராணம், எதுக்கு பாட்டு. இதில் திரு இசைப்பா மிக குறுகிய பகுதி. ஆனால் அடங்கி இருக்கிற பஞ்சபுராணத்தில் எத்தனை சொல்லியிருக்காங்க? 2 சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்க, சேந்தனார் அருளியது திரு இசைப்பாவிலும் இருக்கிறது, திரு பல்லாண்டிலும் இருக்கிறது. அப்படின்னா சேந்தனார் பாட்டை பஞ்சபுராணத்தில் அர்ச்சன் புராணத்தில் எத்தனையா பாடுவோம்? 2. அப்படின்னா எவ்வளவு பெரிய விசேடம் முடியாது சேந்தனாருடைய பாடல். ஏன் அப்படின்னா தேர் நகராமல் இருக்கும் பொழுது அந்த களி எல்லாம் சாப்பிட்ட அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேர் நகர வேண்டும் என்றால் சேந்தனார் இங்கு வந்து திருப்பல்லாண்டு பாடினால்தான் தேர் நகரம் என்று நடராஜ பெருமான் உத்தரவு. சேந்தனார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் சேந்தனார்? பட்டினத்தாருடைய கணக்கு புள்ளி. யாரு? பட்டினத்தாருடைய கணக்கு புள்ளி. பட்டினத்தார் ஒரே ஒரு சொல்லிலே அத்தனையும் விட்டு போனார். இந்த ஒரு சொட்டு மோர் எப்படி 1 லிட்டர் பாலை வந்து தனதாக்குகிறதோ அதே மாதிரி ஒரு சொட்டு மோரை விட்டுட்டு போயிட்டார். யாரு அப்படின்னா சிவபெருமான். காதறிந்த ஊசியும் வாராதுதான்
கடைவழிக்கே என்ற அந்த ஒரு சொல், அந்த துண்டு ஏடு யாரை மாற்றிடுச்சு? காதருந்த ஊசியும் மாறாது. காதருந்த ஊசியும் எவ்வளோ செல்வந்தர் தெரியுங்களா? அரசன் இப்படி வர்றாரு. நம்ம அரண்மனையிலே மரக்கதவு தான் இருக்குது, இவர்கிட்ட வெள்ளிக்கதவு தான் போட்டிருக்காரு. நாளைக்கு வரும்போது இந்த வெள்ளிக்கதவு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உத்தரவு. அடுத்த நாள் வரும்போது வெள்ளிக்கதவை எடுத்துட்டார். யார்? ஆனால் போட்டிருந்ததெல்லாம் தங்கக்கதவு. போட்டிருந்ததெல்லாம் என்னது? அவ்வளவு செல்வம். யாருக்கு அஞ்ச மாட்டேன்? இறைவனுடைய கருணை. அவருக்கு சீடராக இருந்தவர் இவர் போயிட்டார். இவர் திருவேலிமலையில் வந்து முருகன் பதிகம் ஒன்று பாடினார். திருவேலிமலை என்ற நம்ம என்ன ஊர்? திருவிடைக்கடை. மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வப்பினான் மலைமகள் மதலை மேலுலாம் குளமுழுதாலும் குமரவேல் வள்ளிதன் மணாலன் சேருலாம் கலனி திருவிடைக்கடியில் என்ற பதிகம். யார்? சேந்தனார் முருகன் பதிகம் முழுசு. அந்த பதிகத்தையே திரு இசைப்பாவிலே இடம்பெற செய்யும். முருகன் பதிகம் நம்ம இடம்பெறது சிவபெருமானை நோக்கி பாடல் போட்டு தான் இருக்கும். ஆனால் சேந்தனார் அருளிய திரு இசைப்பாவில் முருகன் பதிகம் திருவிடைக்கழி முழுசும் குமரவியல் வள்ளி செல்லுலாம் திருவிடைக்கழி திருக்குறா நிழல் கீழ் வேலுலான் கடற்கை சேந்தனன் சேந்தனன் வெள்ளியல் இவளை என்று அற்புதமான பதிகம். மாலலாம் மனம் தந்து என் கையில் சங்கம் வப்பினான் மலைமகள் மகளை என்று அந்த சிவபெருமானுடைய குழந்தை முருகப்பெருமான் என்று அற்புதமாக பாடின அந்த பாட்டை இடம். அந்த வகையில் இங்கே சேந்தனாருடைய முதல் திரு இசைப்பாவிலே எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. என்ன பாட்டு? கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை, கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் ஒப்பிலா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழி விளை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர்ந்தனவே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கும்பர்த்தரு தெருமணி கசிவாகி அப்படின்னு யார் சொல்லுவாங்க? உம்பர்த்தரு. தரு என்பது உம்பர்னா தேவர். தரு என்பது கற்பதரு. தரு என்பது என்னது? கற்பதரு தெருமணி காமத்தேரு. தேனுன்னா என்னது? அப்போ அந்த கற்பர் தரு இருக்கிறதுலேயே செல்வ செழிப்பாக அருள் கடாட்சமாக இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் எது என்றால் எது? கற்ப தரு. கற்ப விருட்சம், கற்ப மரம், கற்பதரு மரம், அருள் விருட்சமாக இருக்கக்கூடிய அதுல ஒரு கனி அருள் திருக்கனி எது? கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே. ஒரு கனி இருக்குது. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? கனியை எப்படி சாப்பிடுவீங்க? அரிஞ்சு சாப்பிடுவீங்க, கொட்டையை தூக்கி போட்டுருவீங்க. இப்போ தானே கனியெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இவர் எப்படி சாப்பிட்றாரா? கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை எப்படி? முழுசா கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்கள ஏதாவது வேஸ்டேஜ் இருக்கா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுவீங்க? சிவபெருமான் இப்போ நேரம் வந்தாரு. சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுவீங்க? நீங்களே சொல்லுங்க.
தானே வேண்டுவோம். இல்லைதானே? எல்லாரும் நல்லா இருக்கணும். அவன் சமயம் ஆக்கிறாங்க உனக்கு தெரியும். அதாவது சிவபெருமான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 4 பேர் இளவரசியை காப்பாற்றுறாங்க. யாரை காப்பாற்றுறாங்க? அது பருவப்பெண். இளவரசியை காப்பாற்றணுன்னே ராஜாவுக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? நீ என்ன கேட்டாலும் கரெக்ட். 4 பேர் ஒருத்தர் பார்த்தான். அரண்மனை கேட்டால் நல்லது இல்லை, பக்கத்தில் இருக்கிற அரண்மனை குட்டி அரண்மனை கேட்டால் கொடுத்துருவாரு அப்படின்னு கேட்டால் கொடுத்துட்டாரு. மொத்தம் அந்த பக்கம் இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்கன்னா நான் பொழைச்சிக்குவேன். 4வது ஒருத்தர் இருக்கிறவன் என்ன கேட்டான் தெரியுமா? முதலுக்கு மோசம் இல்லை, நீ கேட்க தெரியாம அவன் கேட்டான். இவன் என்ன சொன்ன? என்ன கேட்டாலும் இளவரசியை கேட்டான், கொடுத்துட்டாரு. இப்போ அவன் 10 ஏக்கரோட போச்சு. அவனுக்கு இவனுக்கு ஒரு குட்டி அரண்மனையோட போச்சு. இவனுக்கு சர்வமும் யாருக்கு? அப்ப சிவபெருமான்கிட்ட என்ன கேட்கணும்னா உன்னை கேட்கிறேன், தன்னை கேட்கிறேன். யாரை கேட்கணும்? சிவபெருமான். நீ எனக்கு முழுசுமா வந்துடும். நீ எனக்கு உன்னை முழுசு எனக்கு தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சங்கர். ஆர்கொலோ அப்படின்னு ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி பிசினஸ் எவன் செய்யும்? இந்த தகரத்தை எடுத்துக்கொண்டு தங்கத்தை தருகின்ற பிசினஸ் தான். அதுதான் இங்க சொல்றாரு. சங்கரா ஆர்கொலோ சங்கரா. இதை யார் செய்வான்? நீ தங்கம், நீ தங்கம். ஆனா நான் தகரம். என்னை எடுத்துக்கிட்டு உன்னை யாராவது தருவாங்களா? ஆனால் அதுல இருந்து என்ன தெரியுது? வேண்டத்தக்கது அறிவோய் நீனா. எனக்கு வேண்டுவது என்ன தெரியுமா? உன்னைத்தான் நான் வேண்டேன். உன்னை நான் வேண்டினேன். நீ எப்படி தந்த? ஒரு சின்ன பிசிறு இல்லாம முழுசா தந்த. எப்படி தந்த? வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எனக்கு என்னப்பா வேணும்? நீதான்ப்பா வேணும். ஒரு உண்மையான அடியாருக்கு வேண்டுவது என்னன்னு சிவபரம்பொருளை தவிர எதுவுமே வேண்டாம். சிவபரம்பொருள் நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை இன்னல்களும் நம்மளை விட்டு என்ன ஆயிடும்? போயிடும். உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் நமக்கு சொந்தமாயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு உனக்கு சொந்தம்னு, அப்புறம் முழுசுமே யாருக்கு சொந்தமாயிடும்? நமக்கு சொந்தம். நான் சொல்றது இல்லை. அப்ப சிவபெருமான்கிட்ட வேண்டுறது என்ன கேட்கணும்? அதை கூட இதை கூட கேட்கக்கூடாது. எதை கேட்கணும்? உன்னை கேட்க, அவரை கேட்க. அதை இங்க சொல்றாரு. கற்றவர் விழுங்கும் கற்பக கரியே. யாரு கற்றவர் நினைக்கிறீங்க? கற்றவர் என்பது யார்? யாரு முக்தியை அடைய வேண்டும் என்று தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் என்று அறிந்தவர்கள் தான் கற்றவர். அஞ்ஞானம் எது மெய்ஞானம் எது என்று அறிந்தவர்கள் தான். வேற யாரும் கற்றவர். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அப்ப கற்றலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாதனம் இறைவன் நமக்கு கொடுத்த 5 சொத்துக்கள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? இறைவன் 5 சொத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். செல்வம் 5 செல்வங்கள். கண், காது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இதை நம்ம கொடுக்க முடியுமா? சிவபெருமான் என்ன கொடுத்தான், ஏது கொடுத்தான் என்று தினசரி கேள்வி கேட்கிறோம். நீ என்ன கொடுத்தாய்? அவன் நன்றாக இருக்கிறான். நீ ஏது கொடுத்தாய்? இவன் நன்றாக இருக்கிறான். எனக்கு மட்டும் பிரச்சனையாகவே இருக்கிறது. முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களைத்தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜென்மத்துக்குரியது அல்ல. இந்த ஜென்மத்துக்குரியது பிறக்கும் பொழுது சொல்லி போட்டு வந்தவைகளைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் எதுக்கு நான் சாமியை கும்பிடணும்? இனிமேலாவது அடுத்த ஜென்மம் நல்ல பிறப்பாக பிறக்க வேண்டும், இல்லை என்றால் முக்திக்கு செல்ல வேண்டும்.
அதோட போதுமா? இந்த ஜென்ம கஷ்டம், இந்த ஜென்ம கஷ்டத்தை குறைப்பார். இந்த ஜென்ம கஷ்டத்தை 2000 ரூபாய் காசு சுமந்துக்கிட்டே இருக்கிற கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுவார்னா 2000 ரூபாய் காசை எடுத்துட்டு 2000 ரூபாய் நோட்டை வச்சிருவார். நாம் செய்த வினை வரத்தான் செய்யும். உடல் ஊழாய் கழிக்கத்தான் செய்ய வேண்டும். பிராரம்பம் சாட்டாச்சு, ஓட்டு வந்தாச்சு. ஒன்று வயிற்று வழியாகவோ இல்லைன்னா வாய் வழியாகவோ தான் அந்த உடல் ஊழாய் தான் கழித்தார். அது மாதிரிதான் இந்த உடல் பணி. கற்றவர் விழுங்கும். கற்றவர் யாருன்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. 5 செல்வத்தில் செவிச்செல்வம் தான் உயர்ந்த செல்வம். 5 செல்வத்தில் எந்த செல்வம் தான் உயர்ந்த செல்வம்? செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். நம்ம கண்ணு தான் கேட்போம். முதல்ல கேட்ட 5ல் எது கறி வேணும்னா கண்ணு தான் கேட்போம். கண்ணெல்லாம் அப்புறம். முதல்ல செல்வம் செவிச்செல்வம், அப்புறம் என்னன்னா வாய். அதனால பிறக்கும் போது வாய் வேலை செய்து நாக்கு, சாகும் போதும் லாஸ்டாக வேலை செய்யற கருவி. அப்பயாவது அஞ்சலுக்கு சொல்லுமா, நல்ல செய்தியை கேட்குமா, அது கேட்கறது ஞானம். அதனால தான் ஓங்காரமா இருக்கிற காலை எப்படி இருக்கு? ஓங்காரம். இருக்கிறதுலேயே எந்த கருவி எது என்றால் இறைவன். அதுல கேட்கணுமா? இறை செய்திகளை கேட்கணுமா? கேட்டு சிந்திக்கணும். இதுதான் கேட்டு சிந்திக்கிறது. சிவன்பால் அறிவை செலுத்து. கேட்டு சிந்தித்தல் சிவன்பால். அதுக்கப்புறம் தெளிந்து பெருமானோடு நிட்டை கூட வேண்டும் என்று நினைத்தது சிவன்பால் அனுபவத்தை. நமக்கு ரிசல்ட் என்ன வேணும்? சிவன்பால் அனுபவத்தை பெறணுமா, சிவன்பால் ஆராய்ச்சி பண்ணணுமா? சிவபால் அனுபவத்தை பெற. ஆனால் அதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? சிவன்பால் அறிவை. இதுதான் சிவஞானம். சிவன்பால் அறிவும் அனுபவம். இது என்னது? முதல் 6 சூத்திரம் சிவன்பால் அறிவை செலுத்துகிறது. அடுத்த 6 சூத்திரம் சிவன்பால் அனுபவத்தை பெற்று பயனை அடையும். இவர்கள் தான் கற்றவர். உண்மையில் முப்பொருளுடைய உண்மை இயல்பை உள்ளபடி யார் உணர்ந்தார்களோ, பதி பசு பாசு, உண்மை இயல்பை உள்ளபடி யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் ஞானம் பெற்றவர். அவர்களுக்குத்தான் பாசம் எது என்று தெரியும், பதி எது எது தெரியும், நான் யார் என்று தெரியும், தள்ள வேண்டியது எது என்று தெரியும், கொள்ள வேண்டியது எது என்று. ஆகவே முப்பொருளின் இயல்பை உண்மையில் உள்ளபடி உணர்வது. சிவ ய நம. சிவத்தை அடைய வேண்டும், நமவை விட வேண்டும். நடுவில் இருக்கிற உயிராகிய நான் சிவத்தை அடைய வேண்டும், நமவை விட வேண்டும். அப்படின்னா இதனுடைய தன்மை எனக்கு தெரிய வேண்டும். இது ஆனால் கற்றவுடன் அதை விட்டுவிட வேண்டும். கற்றவுடன் அதை விட்டுவிட வேண்டும். கற்றதை நீ வைத்துக் கொண்டே இருந்தால் நீ இறைவனை அடையவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கற்றதை பிடித்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களால் இறைவனை அடையவே முடியாது. இலங்கை ஜெயராஜ் ஒரு அழகான ஒரு இது சொல்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செம்பில் உள்ள பிரகாசம் இயற்கையாக உள்ளதா அல்லது உப்பு புளியால் வெளியே வந்ததா? உப்பு புளியால் வந்ததா, இயற்கையாகவே செம்பில் கழிப்பு உள்ளதா? நான் கேட்கறதுக்கு இந்த கேள்வி கரெக்டான பதில் சொல்லணும். செம்பில் உள்ள பிரகாசம் பழமளம் இயற்கையாக செம்பில் உள்ளதா, உப்பு புளியால் வந்ததா? ஆனா இந்த உப்பு புளி உதவிச்சு. உப்பு புளி அதே உப்பு புளிய அதுல உதவிச்சேன்னு சொல்லி ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை தடவி பீரோக்குள்ள வச்சுட்டீங்க. உப்பு புளியை தடவுனபடியே வச்சுட்டீங்க. கிடாம அப்படியே 1 மாசம் கழிச்சு எடுத்தா என்ன ஆகும்? பாத்திரமே வீணா போயிடும். கல்வியும் அதே உப்பு புளிதான். நம்மிடம் உள்ள அறியாமை என்ற இருளில் இருந்து நம்மை பிரகாசிக்க வைக்கும். அறியாமை என்ற இருளில் இருந்து
நம்மை பிரகாசிக்க வைக்கும். ஆனால் அதே கல்வியை நீ எப்பொழுதுமே வைத்துக் கொண்டே இருந்தால் உன்னை முழுசாக என்ன ஆகிடும்? மூழ்கடிக்கும். அதான் யாரு கற்றவர் என்றால் முப்பொருளின் உண்மையை உள்ளதை உள்ளபடி யார் உணர்ந்தார்களோ அவர்கள் தான் கற்றவர். விழுங்கும் அவர்கள் முழுசா இறைவன் அடைஞ்சிருவாங்க. யார கொஞ்சம் கூட இல்லாம அப்படி விழுங்கிடுவாங்க. கொட்டை கிட்ட எதுவுமே கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடலை. நம்மளுடைய கருணை எவ்வளவு இருக்கும் நீங்களே சொல்லுங்க. நம்மளுடைய கருணை எவ்வளவு? ஒரு பூனைய ஒருத்தன் அடிச்சு போட்டான். நான் ஒரு பூனைய ஏதோ நம்மளுக்குள்ள பூனை வளர்ந்துட்டு இருந்தேன்னு கொஞ்சோண்டு பாலை ஊற்றினேன். அதுல இருந்து எங்க வீட்டை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த பூனை அந்த குடிக்கிறவன் என்ன பண்ணிட்டா ஒரு குச்சியை வச்சு டம்னு முதுகுல அடிச்சா முதுகுடைய அந்த ஸ்பைனல் கார்டு பூனைக்கு அவுட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால் முடிஞ்சது ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். இதை ஏதாவது செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒன்றும் செய்யணும். இறைவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டேன். என்னால் வேற என்ன செய்ய? ஏன் கருணை லெவல் அவ்வளவுதான். ஏன் கருணை லெவல்? பெருமானுடைய கருணை எப்படி இருக்குன்னா எல்லை இல்லாதது. என்னது? எல்லை இல்லாதது. அப்பேற்பட்டவன்கிட்ட போய் நீங்க என்ன கேட்குறீங்க? அப்பா எப்படியாவது எனக்கு இந்த பொண்ணை முடிச்சு வச்சுரு, பையனை முடிச்சு வச்சுரு, இந்த இதை முடிச்சு வச்சுரு, அந்த பணத்தை கொடுத்துரு, இந்த வேலையை வாங்கி கொடுத்துரு இப்படின்னு கொஞ்சமா கேட்டாங்க. புரந்தரன் மாலையன் பூசலின் தோளமிட்டு இன்னும் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என்னுயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லமென்று கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல். கரையில்லாத நம்ம கடலுக்கெல்லாம் என்ன இருக்கு? நம்ம கடலுக்கெல்லாம் கரை இருக்கு. எப்போதும் சென்னையை கொடுக்குமோ அந்த கரை பயந்துக்கிட்டே இருக்கும். கரையில் கருணை கடல் வரம்பு இல்லா பாங்கற்கே பல்லாண்டு கூடுமே. வரம்பு கிடையாது, அவர் கரை கிடையாது, அவர் கருணைக்கு இல்லை. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலை. யாரு பாடுறாங்களோ இந்த பாட்டை, இந்த பாடுறவங்க அல்லாத மற்றவர் யாரும் அறிய முடியாத மாணிக்கவர். அப்படின்னா யாரு? அன்பரன்றி அறியும்னா மலர் சோதியா. அன்பரன்றி அறியும்னா அடிமுடி தேடி போனாங்க, பார்க்க முடிஞ்சதோ? யாரால பார்த்தாங்க? அன்பரால மட்டும்தான். இறைவனிடத்திலே அன்பை செலுத்துவவர்கள் மட்டும்தான். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கும் சொந்தமா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். இதை நீங்க எடுத்து வந்தீங்களா பிறக்கும் போது? இந்த உடம்பு பெருமானுடைய கருணை கொடை. இந்த உடம்பு பெருமானுடைய கருணை கொடை. அப்ப உயிருக்குன்னு நீங்க சொந்தமா என்ன இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உயிருக்குன்னு சொந்தமா ஒன்னே ஒண்ணு இருக்கு. உயிருக்குன்னு சொந்தமா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அதை பெருக வையின்னு சொல்றாரு. யார்? மாணிக்க ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நெஞ்சுருக தந்தொருடைய உடைய. என்கிட்ட அன்புதான்ப்பா எனக்கு சொந்தமா இருக்கு. அந்த அன்பு அங்கிட்டு இங்கிட்டு போகாம உன்னை நினைத்தே உருகிறதுக்கு, உன்னை நினைத்தே உருகிறதுக்கு எனக்கு அருள் பாடினார். அப்போ உயிருக்கு சொந்தம் என்ன? நீங்களே சொல்லுங்க. அன்பு. இறைவனுக்கு சொந்தம் என்ன? நீங்களே சொல்லுங்க. இந்த பஞ்சா, இந்த உடம்பா, இதெல்லாம் மாயா, அவருக்கே சொந்தம் கிடையாது. அவர் அதுல இருந்து எடுத்து போனா போது நம்ம கொடுத்துருக்காரு. இறைவனுக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு, எனக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு. யாராவது சரியா சொல்லுங்க. நமக்கு சொந்தம் சொல்லிட்டீங்க. இறைவனுக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. யாரு சொல்றது? ஐயா இறைவனுக்கு சொந்தம் என்னது?
அருள் என்பது சக்தின்னு பேர். அருள் என்பது என்று பவர், சக்தி. அம்பாள் தனக்கு துணையாக வச்சுக்கிறார். தனக்கு துணையாக வைத்துக் கொண்டு உலகத்துக்கு அருள் பாலிக்கிறார். அம்பாள் தான் அருள். அப்ப எனக்கு சொந்தம் என்னது? அன்பு. அவருக்கு சொந்தம் என்னது? அருள். அப்ப என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற அன்பை அவர்கிட்ட கொடுக்கலாம், அவர்கிட்ட இருக்கிற அருளை இதை மட்டும்தான் செய்யணும். வேற எதுவும் நம்ம செய்யறதுக்கு இல்லை. அன்பை செலுத்துறதுக்கு சாதனை வேணும்ல. அதான் உடம்பு. அப்படி கண்ணில் உருகணும், காதில் பேசணும், நினைத்து உருகணும். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு சாதனம் தேவைப்படுகிறது. அதற்கு தான் உடம்பு. ஆனா அந்த உடம்பை நம்ம என்ன பண்றோம்? வீணடிச்சிடும். நந்த வனத்தில் ஊராண்டி, இந்த உலகம் அர்த்தம். நந்த உலகம் என்னது? நந்த வனத்தில் ஊராண்டி நாலாருமாகவும் குயவன வேண்டி. 10 மாசம் 4 மாசம் 4 குயவன வேண்டி கொண்டு வந்தான் இந்த தோண்டின உடம்பு. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த செய்யக்கூடாது. உடம்பு மிகப்பெரிய சாதனம். இறைவன் கொடுத்த பெரும் கருணை கொடை. அந்த கருணை கொடையை வீணடிச்சிருக்கூடாது. கருணை கொடைய வீணடிச்சா செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார் சொன்னார். திருநாமம் அஞ்செழுத்து செப்பாராய், தீவன்னத்திரம் ஒரு காலம் பேசாராய், திருக்கோயில் ஒரு காலம் சொன்னாராய், உண்பதன் முன் மணல் பறித்து பெருமானுக்கு இட்டு உண்ணாராய், பெரும் நோய்கள் தீர திரு வெந்நீர் அணியாராய். இந்த 5ல் ஒன்றும் கூட செய்யலைன்னா நீ செத்து பிறப்பதற்கு ஒரு தொழிலாகி இருக்கின்ற. 5ஐயும் செஞ்சா மீண்டும் பிறக்க வேண்டியது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்கவளை மதிப்பவர் மனமணி விளக்கு. யார் மதிப்பவர்? சிவபெருமானை மதிப்பவர் யார்? சொல்லுங்க சிவா. அடியார்கள். மதிக்கிறதுனா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லை. என்னதுன்னா என் நாயகன் என்று மதிப்பு. உயிர்கள் எப்படி இறைவனை மதிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு இலக்கணம், அவன் ஆண்டான், நான் அடிமை. உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. ஆண்டான் என்று யார் மதிக்கிறார்களோ அவர்கள் மனதிலே குடியிருக்கும். யாரு மதிப்பவர்? மன மணி விளக்கு. ஒரு சாமியின் குறுந்தொகையில் ஒரு பாட்டு வர்றார். பனக்கை உம்மத வேளம் குறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைப்பவர் மனம் கோயிலாக. சிவபெருமான் எங்க இருக்கிறார் நம்மகிட்ட? நீங்களே சொல்லுங்க. மனசு. மனசுடைய பாஸ் யாரும் தெரியுமா? மனசனுடைய பாஸ். மனசோட ஒரு மிகப்பெரிய நினைவு கருவி ஒன்று இருக்கு நம்மகிட்ட. 2 நினைவு கருவி. மனசு, அதுக்கு மேல ஒரு பவர்ஃபுல் நினைவு கருவி. இப்போ உங்க கல்யாண நாள் என்னைக்கு? எந்த வருஷம்? 74 தேதி. சரி, 94 தேதி 15 கரெக்டாக சொல்றாங்க. போன மாசம் 28ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? அப்போ 2 இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுடைய நினைவுகள் 2 இதுல மனசுல ரிஜிஸ்டர் ஆகுறது டெம்பரவரி, ஆனா சித்தத்துல ரிஜிஸ்டர் ஆகுறது பர்மனன்ட். இப்ப சிவபெருமான மனசுல ரிஜிஸ்டர் பண்ணணுமா சித்தத்துல ரிஜிஸ்டர்? சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தத்து உருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார். சிவபெருமான் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. புறமும் இருக்கிறாரு, அகமும் இருக்கிறாரு. புறம் தெரிந்த செல்வமே, அகப்புறமும் புறப்புறமும் தெரிந்த செல்வமே. ஆனா அகப்புறத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்னா மாணிக்கம் இருக்கிறாரு. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே என் தந்தையே ஈசா உடல் இடம் கொண்டார். அம்பாளுக்கு ஒரு பகுதி, நமக்கு ஒரு பகுதி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. பாதி உடம்பு யாருக்கு?
அம்பாளுக்கு. மீதி பாதி உடம்பு யாருக்கு? நமக்கு. கண்ணப்பருக்கு என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கே அது யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அடியவருக்கு சொந்தமாயிடுச்சு. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே என் தந்தையே ஈசா. அது மட்டுமா? இன்பம் பெருக்கி உலகற்றி எஞ்சான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியா என்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான். சிந்தையே நான் ஒரு கெட்ட பையன், ஆனா குதிரை வாங்கணும் அது வாங்கணும்னு பைசாவெல்லாம் பட்டிட்டு வந்த என்னைய திடீர்னு என் சிந்தைக்குள்ள பூண்டு கோயிலா குடிகொண்டு ஊராவா ஆக்கிட்டான். அந்த என் சிந்தையவே என்ன ஆயிட்டான்? ஊராவா. அப்ப உயிர்கிட்ட இருக்கிற 2 சொத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார். 2 சொத்து எது? மனம், சித்தம். இதுல எதுல ரிஜிஸ்டர் பண்ணா பெர்மனண்டா இருக்கும்? டெம்பரவரியா ரிஜிஸ்டர் பண்றது என்னது? மனத்துக்கு மேல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அதே மாதிரி அடுத்தவர் என்ன? மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழி விரலை வீற்றிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் வேறுபட்டார். அதாவது கற்றவர்கள் விழுந்தும் கற்பகக்கடி, மற்றவர் அறியா மாணிக்கமணி, கரையிலா கருணை கடல், இப்பேற்பட்டவன். அது மட்டுமா? உலகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்த கமலாச்சன், தாரகாச்சன், மித்தில்மால் என்று சொல்லக்கூடிய முப்புற ஆதிகளை, அந்த தேர் விழா நடத்துற தேர் விழா, அந்த முப்புற ஆதிகளை அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? முப்புற ஆதிகள் கோயிலுக்குள்ள 2 பக்கமும் இப்படி துவார ஒன்றவன் தான் அவன் உள்ளே இருப்பவன். யாரையும் சிவபெருமான் மதம் செஞ்சு ஒழிச்சு கட்டி இல்லை. வதம் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை வதம் செய்தார், ஆணவத்தை வதம் செய்தார் தன்னோடு சேர்த்து. சூரசம்காரம் நடந்தது, ஞான வேலை செலுத்தினாரு, ஞானம் பதிஞ்சது. யான் ஒரு பக்கமும் எனது ஒரு பக்கமும் பிரிஞ்சிச்சு. யான் ஒரு பக்கமும் எனது ஒரு பக்கமும் பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? ஆன்மா சுத்த ஆன்மாவாயிடுச்சு, தன்னோட சேர்த்து. அத்துணை அரக்கர்களும் நடராஜர் இருக்காரு, எதில் ஆடிக்கிட்டு இருக்காரு? நீங்களே சொல்லுங்க. சிவா, நாடணும்னா ஒரு மேடை வேணும், நாடணும்னா ஒரு மேடை வேணும். நடராஜர் எதை மேடையாக கொண்டு ஆடுகிறார்? யாராவது கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுங்க. உயிரை மேடையாக கொண்டு ஆடுகிறார். எதை மேடையாக கொண்டு ஆடுறாரு? அவர் ஊண்டிய திருவடி எது மேல இருக்கு? உயிர் மேல. உயிர் யாரு? நான் என்னடா முயலகன். அந்த முயலகன் இருக்காரு, அவன் யாரு நினைக்கிறீங்க? நாம தான். நாம தான் முயலகன். நம்மகிட்ட அரக்கப்புணம் இருக்கா இல்லையா? ஆணவம் இருக்கா இல்லையா? ஏறி மிதிச்சு ஒரு கூண்டுனார் பாருங்க. மிதித்த மிதியில அப்படியே ஆணவம் என்ன ஆயிடுச்சு? அடைந்து அப்பா சாமி தெரிஞ்சுக்கிட்டேன், தூக்கிய திருவடி அதுதான். புஞ்சிதபாதம் தான் நான் அடைய வேண்டிய பாகம். புஞ்சிதபாதம் தான் அதே விட நிமிர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்ப அவர் எங்க ஆடுறாரு? திருநடனம் உயிர்களை மேடையாக கொண்டு ஆடுகிறார். அவர் வேஸ்ட், இதுல ஆடுறது வேஸ்ட். இதுக்கு ஏன் டான்ஸ் ஆடணும்? இதுக்காக டான்ஸ் ஆடணும்? யாருக்கு டான்ஸ் ஆடணும்? அவரு நமக்காக, உயிர்களுக்காக தான் டான்ஸ் ஆடணும், வேற இல்லை. உண்மைதானே? இதுக்கெல்லாம் ஆடணும் வேஸ்ட். இதெல்லாம் நமக்கு சும்மா துணை கருவியா போயிடும். மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கு. தன்னை இறைவனை ஆண்டானாக மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழி விரலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை. கொற்றவன் யாரு? ஆட்சி செய்வோம். கொற்றவன் யாரு? யாரை ஆட்சி செய்யறாரு? நீங்களே சொல்லுங்க. உயிர்களையும் இந்த சடப்பொருள்களையும் ஆட்சி செய்யும். கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் ஒளிந்தனவே. ஏன்? ஏன்னா உள்ளம்ன்றதுதான் சிவபெருமான் இருக்கிற இடம். உள்ளத்து ஒலிக்கும், கண்ணும் குளிருது,
உள்ளமும் எது வழியா? கண்ணும் பார்க்குது, வெளியில் நுழைந்து, இதயம் நுழைந்து, அப்புறம் உள்ளத்துக்குள்ள போய். அது ஒரு பாட்டு கூட பாடுவார் கவிஞர் கண்ணதாசன். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து. என்ன அற்புதமான வரிங்க, சாதாரணமான. அதே அப்படியே இறைவன் உயிர் அப்படியே அதை மாற்றிக்கங்களேன், அப்படியே பொருள் அப்படியே திருவடியை பார்க்கிறார். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்த பெருமானே நினைச்சு பாருங்க. அதை அப்படியே மாற்றி போட்டு பாருங்க. அப்படி திருவிசைப்பா 9 ஆசிரியர்களே சேர்ந்தனர் தன்னுடைய இந்த பாடல், முதல் பாடல். அடுத்ததாக என்ன பாட்டு சொல்லியிருக்காரு? திருமாளிகை தேவர். வாங்க, மாளிகை தேவர் உங்களுக்கு தெரியும். நம்ம திருவாவடுதுறை வந்திருப்பீங்க. மிகப்பெரிய அற்புதங்களை செய்தோம். திருவாவடுதுறைக்கு ஒரு பேரு, இன்னொரு பேர் யாராவது சொல்ல முடியுமா? திரு ஆ வடு துறை. ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்கு. சரி, திருனா திருவருள், ஆனா பசு, வடு அப்படின்னா ஆணவத்தை நீக்கிய தலம். அப்படி ஆணவத்தை நீக்குகின்ற தலம் திருவாவடுதுறை. அதை விட அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யாராவது சரியா சொல்ல முடியுமா? திருவாவடுதுறை நவகோடி சித்தர்புரம். என்னது? நவகோடி. அப்ப அங்கே எவ்வளவு சித்தர்கள் இருந்தார்? 9 கோடின்னு ஒரு பொதுவா சொல்லப்படுகிறதுனா அவ்வளவு சித்தர்கள் அங்கே இருந்தார்கள். என்னெல்லாம் முடியாது, பேர் என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த நவகோடி சித்தர்கள். அங்க இருந்த சித்தர்கள்லயே மிக உயர்ந்த நிலையில 3000 ஆண்டு வாழ்ந்து 4 ஆண்டுக்கு ஒரு பணுவலா கொடுத்த சித்தர் யாரு? திருமூலர். அது எங்க இருந்தது தெரியுமா? எங்க இருந்து எழுதினாருன்னு தெரியுமா? அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு புறக்குடப்பால் மிக்குயர்ந்த அரசின் கீழ். புறக்குடம்னா கிடக்கு. புறக்குடம்னா ஆவடு தந்துரை அணைந்து அங்கு அறம்பொருளை உறவணங்கி. மாசிலாமணீஸ்வரன். மாசிலா அறம்பொருளை உறவணங்கி புறக்குடப்பால் மிக்குயர்ந்த அரசின் கீழ் தேவிருக்கை அமர்ந்தருளி சிவயோகம் தலை நின்று புகழரும் இணையத்து பொருளோடு உணர்ந்திருந்தார். இப்படி உட்கார்ந்திருந்தாருன்னு அவர் சொல்றாரு. சிவமாகவே தன்னை பாவித்து சிவ யோகத்திலே, சிவோகம் பாவனையிலேயே அமர்ந்திருந்தார். எப்படி இருந்தாரு? சிவபாவமா பாவி. புறக்குடப்பால் மிக்குயர்ந்த அரசின் கீழ் தேவிருக்கை அமர்ந்தருளி சிவயோகம் தலை நின்று பூவலரும் இதயத்து பொருளோடு உணர்ந்திருந்தார். இதயத்து பொருள் யாரு? நம்மளாம் இதயத்துல யார் யாரையும் வச்சிருக்கோம். ஆனா இதயத்துல அந்த பெருமான் எழுந்தருள்கின்ற தாமரையை வைத்து அதிலே பெருமானை வைத்திருப்பவர்கள் தான் அடியார்கள். அந்த இதயத்து பொருளோடு அப்படின்ற போது அடியார்களுடைய இதயத்து பொருளிலே, தாமரை மலரிலே வீற்றிருந்த அகப்பூஜை செய்கின்ற அடியார்களுக்கு எங்க இருப்பார் சிவபெருமான்? எங்க இருப்பார்? இதயத்தில். உந்தியில் தாமரையினுடைய அந்த வேர் இருக்கும், உந்தியில் தாமரையினுடைய அந்த தண்டு இருக்கும். ஆனால் மலர்கின்ற இடம் எதுன்னா அந்த இடத்துல நீங்க வச்சு டெய்லி அர்ச்சனை பண்ண. காசு கொடுத்து வாங்கினா 2 முழம் மல்லி 100 ரூபாய். காசு கொடுக்காம வாங்கி 100 முழம் நீங்க சாத்தலாம். யாருக்கு? பெருமான். எதுல? அகப்பூசை. பூசையில் உயர்ந்தது அகப்பூசை. சாமிக்கு பூவை நீங்க போடுறது ஒரு நிலை, பூவிலேயே சாமியை காணுதல் எது உயர்ந்த நிலை? வாயிலார் அப்படித்தான். 2 பேர் 63 நாயன்மார்கள் அகப்பூஜை செய்தவர்கள் 2 பேர். யார்? பூசலார், வாயிலார். 2 பேருக்கு 6 தான். யாரு? பூசலார். அப்புறம் என்னது? மறவாது யான் அமைத்த மனக்கோயில் உள் நிறுத்தி புராதி தன்னை ஏற்றும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி. திருமஞ்சனம் என்ன?
அபிஷேகத்துக்கான பொருட்களை எல்லாம் தயார் செய்து இடித்து கரைத்து பெருமானுக்கு ஆட்டுவதுதான் திருமஞ்சனம் ஆட்டுதல். நீராடுதல் என்னது? நீராடுதலைத்தான் பெருமானுக்கு ஆட்டினால் அதுக்கு பேரு திருமஞ்சனம். நாம் ஆட்டிக்கொண்டால் அதுக்கு பேரு நீராடுதல். திருமஞ்சனம் மாட்டு அப்படின்னு அற்புதமா சொல்றாரு. ஆகவே அந்த நவகோடி சித்தர்புரத்துல மாளிகை தேவரைக்கு ஒரு சித்தர் யாரு? திருவாவடுதுறையில் நமச்சிவாய மூர்த்திக்கு பக்கத்தால இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அவர் அற்புதங்களை செய்தவர். என்னென்ன அற்புதங்களை செய்தார் தெரியுமா? அந்த கோயிலை கடக்கும் பொழுது ஒரு பிணம், என்னது பிணத்தை அந்த இடத்துல கடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிணத்தை எந்திரிக்க வச்சுட்டாரு. யாரு? எந்திரிக்க வச்சு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் திருப்பி அங்க அவிச்ச சுண்டல் முளைக்குமா? வறுத்த சுண்டலே முளைக்காது. அவிச்ச சுண்டல் முளைக்குமா? அவிச்ச சுண்டலை முளைக்கும். பெருமானுக்கு நெய்வேத்தியத்துக்கு இட்ட சுண்டலை முளைக்கும். அவருக்கு ஒரு அந்த மாளிகை தேவரை ஏன் அங்கே வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு நவகோடி சித்தர் பொருள் இருக்கிற இடத்துல மாளிகை தேவரை ஏன் அங்க வைத்தார்கள்? அவர் ஒரு சித்தர். எல்லாம் அங்கே பெண்கள் எல்லாம் அவரை போய் வணங்கி கும்பிடுவாங்க. அங்க பிறக்கிற குழந்தை பூரா மாளிகை தேவர் மாதிரியே பிறக்கிறான். பிறக்கிறா குருநாதர் நினைச்சிட்டு வரும்போது நல்ல குழந்தையா மாளிகை தேவர் மாதிரியே பிறக்குதான். இவர்கள் போய் புகார் எல்லாம் மன்னன்கிட்ட கொடுக்குறாங்க. கைதி பண்ணிட்டு வாங்க மாளிகை தேவர். ஆனா கைதி பண்ண பல்லவ மன்னன் நரசிங்க பல்லவன் அவர் என்ன பண்றாரு? படையை என்ன பண்றாரு? பெரும் படையை கையில் பண்ணி உடனே அம்பாள் என்ன பண்றாங்க? அந்த மதில் மேல இருக்கிற அந்த நந்தியை பார்க்குறாங்க. இந்திர நந்தின்னு மதில் மேல இருக்கிற இந்திர நந்தி. 5 நந்தி இருக்கு இல்லையா? அதுல மதில் மேல இருக்கிற இந்திர நந்தியை பார்க்குறாங்க. உடனே எல்லா நந்தியும் ஒண்ணு சேர்ந்து மதில் மேல இருக்கிற நந்தி பூரா ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய ரிஷபமா மாறுது. ரிஷபம் ஒரே ஒரு காலம் நாடு போய் அந்த நரசிங்க பல்லவன் அந்த அந்த இடத்துக்கு முன்னாடி நரசிங்கபுரம்னு ஒன்று இருக்குல்ல, நரசிங்கம்பேட்டைன்னு இருக்கா இல்லைங்களாங்க? திருவாவடுதுறை போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அந்த இடத்துல தடுத்து அந்த படையை அந்த காலம் நாடு தடுத்து நரசிங்க பல்லவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும். எங்க? அம்பாளுடைய கதை. அதனாலதான் இன்னைக்கும் அந்த மதில் சுவர்ல எது இருக்காது? நந்தி இருக்கவே இருக்காத ஒரு கோயில் இருக்கு மதில் சுவர்லன்னா அது எந்த கோயில்னா திருவாவூரில் இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் கோயில்ல முதல் சுவர்கள் நந்தி இருக்கவே. அப்ப அது ரொம்ப முக்கியமான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தொடர்புல இருக்கிறதுனாலதான் நம்ம மடத்துல என்ன யாருடைய இதை வச்சுருக்காங்க? அவர் எழுதின பாடலில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஒளி வளர்பிணக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளி வளர்பள்ளிக்கு திரள்மணி குன்றே சித்தக்குள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளது ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனே விளக்குமா பிறகமே. அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சிவா. இப்போ நம்ம இது எத்தனை வாட்ஸ் பல்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? 8 வாட்ஸ். எத்தனை வாட்ஸு? இப்போ எனக்கு வெளிச்சம் அதிகமாக வேணும். அப்படி ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸா மாறுமா? 20 வாட்ஸா? இது எவ்வளவோ சூரிய ஒளி எவ்வளவோ வளருமானா? ஆனா அம்பாளுடைய கருணை என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசம், ஞான பிரகாசம் அவரவர் அன்புக்கு ஏற்றாற்போல் வளர்ந்து கொண்டே. நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளவு ஞானம், நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளவு. அதனால அம்பாளுக்கு ஒரு பேரு வளர் நாயகி. என்ன நாயகி?
ஒளிவளர் நாயகி, அதைத்தான் அறவளர் நாயகி. என்ன சொல்றோம்? அறம் வளர். அறம் என்றால் இந்த இடத்துல ஒளி எதை குறிக்கிறது என்றால் பெருமானுடைய கருணையை குறிக்கிறது. பெருமானுடைய கருணை வளர் நாயகி, அதைத்தான் ஒளி வளர் நாயகி, அறம் வளர் நாயகி. அம்பாளுக்கு பேர் பெருமானுடைய ஞான பிரகாசம் அவரவர்கள் அன்புக்கு ஏற்றாற்போல் வளரக்கூடிய சிவா ஒளி வளர் விளக்கே. அவர் ஞான பிரகாசம். அந்த விளக்கு என்ன பிரகாசம்? சிவ சூரியன் எதை காட்டும்? புறப்பிரகாசம் சூரியன் வெளிச்சத்தை தான் காட்டும். எதை உங்க கண்ணுக்கு காட்டும்? இதை காட்டும், இது அழிஞ்சு போயிடும். இந்த உடம்பை காட்டு அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் சூரியன் காட்டுதோ அது பூரா என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் அகப்பிரகாசமாகிய ஞான பிரகாசம் இறைவன் காட்டுகின்ற அந்த விளக்கு இருக்கிறது. அதிலே பார்க்கக்கூடிய பொருள் எதுவுமே, அதுல பார்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னா ஒன்றாம் திருப்பெருந்துறை முறை சிவனே. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒவ்வொன்றா செல்லுங்க. இது மைக்கு கிட்ட செல்லுங்க. இது அழிஞ்சு போறது, ஸ்டாண்டு அழிஞ்சு போறது, உடம்பு அழிஞ்சு போறது. இப்படி ஒன்னொன்னா அழிச்சு கட்டிக்கிட்டே வாங்க. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து கடைசியில் என்ன இருக்குமா? ஒன்றாம் திருப்பெருந்துறை முறை சிவனே. அப்படி ஞான பிரகாசம் எதை காட்டுமா? பொய்யெல்லாம் காட்டாது. எதை காட்டுமா? கடைசியில மறைந்திருக்கிற மெய்ப்பொருளாகிய என்னதை காட்டுமா? சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை எதை காட்டுமா? சிவத்தை காட்டும். ஒளிவளர் விளக்கே உணர்விலா ஒன்றே. அந்த காட்டுகின்ற அந்த விளக்கு காட்டுகின்ற பொருள் எப்படி இருக்குமா? உழப்பிலா ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியாத ஒரு பொருளை காட்டுமாம். அதுதான் நீ யாரு? சிவபெருமான். உழப்பிலா ஒரு பொருள் எது? இறைவன். உழப்பிலானா அழியாத. என்னது? அழியாத ஒரு பொருள் எது? என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய பொருள் எது? ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே. என் நாயகனை என்னைக்கு அழியாத ஒரு பொருளே நீதான். உணர்வு. அப்படிப்பட்ட நீ அடியார்களுடைய உணர்வு சூழ் கடந்ததோ. அடியார்களுடைய உணர்வு சூழ் கடந்ததோ. நீங்க சரியா சிவபெருமான உணர்ந்து விட முடியுமான்னா யாராலையும். உணர்வுகளுக்கு அகப்படாதவன் எட்டாதவன் யாரு? உணர்வுகளுக்கு அகப்படாதவன் எட்டாதவன் யாரு? உணர்வு சூழ். உங்க உணர்வுக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுப்பாரு. உங்க உணர்வுக்கு தகுந்த. சிவபெருமானுக்கு அடியார்களுக்காக 3 வடிவம் எடுத்து வர்றாரு. எத்தனை வடிவம்? ஐஸ் கட்டி, நீராவி, நீர். 3 ஒன்னா வேற வேறையா? 3 ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான். வடிவத்துல வேற. வடிவத்துல. ஆனா 3 பயன்படுத்த தேவைப்படுதா இல்லையா? நமக்கு 3 ஒரு கட்டத்துல தேவைப்படுதா இல்லையா? நீராவியும் தேவைப்படுது, இதுவும் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல தேவைப்படுது. அப்போ இறைவன் அதே மாதிரி நமக்கு வர வேண்டியது கட்டாயம் இருக்கா இல்லையா? அம்மையப்ப போக வடிவம் ஒரு உதாரணம். அம்மையப்பர் என்னது? யாரெல்லாம் அம்மையப்பரை வழிபடுறீங்களோ உலக போகத்தை வாரிங்க உலகுவார். காலசம்காரமூர்த்தி வேக வடிவம் ஒரு உதாரணத்துக்கு. காலசம்காரமூர்த்தி யாருக்கெல்லாம் பெருந்தொற்று நீங்கன்னு நினைக்கிறீங்களோ காலசம்காரமூர்த்திட்ட போய் வேணுங்க, என்ன ஆயிடும்? அப்புறம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கல்லால் அமர் செல்வர். கல்லால் யாரு? கல்லால் அமர். அவர் போன்ற வடிவத்தை வணங்குங்க. என்ன கிடைக்கும்? ஞானம். எது 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 கல்லால் ஏன்னு சொல்றேன் தெரியுமா? ஒரு மரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான வைரம் பாஞ்சி என்னவாம அது அழியுமான அழியாது. ஆக ஒரு அழியாத மரத்தின் ஆள் நிழலுக்கு இருந்து கொண்டு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் போன்ற அடியார்களுக்கு சிவஞான போதத்தையும் சிவ ஆத்மங்களையும் குறித்துக் கொண்டிருக்கின்ற அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும்
ஞானம். ஞானம். ஆக அந்தந்த வடிவத்தையே எடுத்து வராங்கன்னா நமக்கு ஐஸ் கட்டி நீராவி நீர் தேவைப்படும். அதுபோல இங்கே என்ன சொல்ற, ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ தெளி வளர் பள்ளியின் திரள்மணி குன்றே. சிவா வடக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே சிவலிங்கம் அதிகமா எந்த கல்லுல இருக்கும்? பளிங்கு. கல்லிலேயே உசந்த கல் எது? கல்லிலேயே உசந்த கல் எதுங்க ஐயா? பளிங்கு. தங்கத்திலேயே உசந்த தங்கம் எது ஐயா? 4 வகையான தங்கம் இருக்கு. அதுல ஆடகம் என்னது? ஆடகம்தான் உயர்ந்தது. தங்கத்துல உயர்ந்தது ஆடகம், கல்லிலே உயர்ந்தது ஆடக சீர்மணி, சொக்கத்தங்கம். ஆடகம் சொக்கத்தங்கம், கலப்படம் இல்லை. வாங்க, செம்பு கலக்காத தங்கம். அம்மா செம்பு கலக்காத தங்கம் போது வரீங்க. சொக்கத்தங்கம், ஆடகம். கல்லிலேயே உயர்ந்த கல் பளிங்கு, ஆடக. தங்கத்திலே உயர்ந்த கல் தங்கம், ஆடகம். அப்ப அந்த கற்குவியல்களை பார்த்தீங்கன்னா நிறைய பளிங்கு கல்கள்ல தான் அந்த மானசரோவர் போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கல்லாம் என்ன கல்லுன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பளிங்கு மூர்த்தம். அது பூராமே பளிங்கு மூர்த்தமா பார்த்துருக்கீங்க. அந்த பளிங்கு மூர்த்தம் எல்லாம் ஒரு சிறு மூர்த்தங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரும் மூர்த்தமாக, என்னது பெருமூர்த்தமாக திரண்ட கைலாய மலைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரி வருது அதுல? திரள்மணி பளிங்கின் திரள்மணி. அப்படி எல்லா மூர்த்தங்களும் ஒன்று திரண்டு அடியார்கள் வழிபடுவதற்காக ஒரு திரள்மணி குன்றாக எழுந்த பெருமான். அடுத்தது என்ன? சித்தத்துள் தித்திக்கும். சித்தம்ன்றது யாரு இருக்கிற இடம் சொன்னேன். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். அப்ப சிவபெருமான் அங்கனுக்குள்ள இருக்கும்போது சித்தத்துல என்ன பண்ணும்? தித்திக்கும். தித்திக்குமா தித்திக்காதா? தித்திக்கிற தேன். தேன்னு ஏன் சொல்றாங்க? தானும் கிடையாது, தன்னை சார்ந்தவர்கள் கிடையாது. திருவருள் வீரியத்தை கூட்டி கொடுக்க. திருவருள் வீரியத்தை கூட்டி, மருந்து வீரியத்தை கூட்டி கொடுக்கிற மாதிரி திருவருள் வீரியத்தை கூட்டி கேட்டா சித்தத்துள் தித்திக்கும் அலி வளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்கா. சிவபெருமான் ஆடுகின்ற அரங்கு உங்களுக்கு தெரியும். பொன்னம்பலம், அப்புறம் சிற்றம்பலம், அப்புறம் பேரம்பலம். எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு அடியார் வந்து பொன்னம்பலம், சிற்றம்பலம், பேரம்பலம், சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம் இலங்கையில போய் சொன்னார். எங்க போய் சொன்னாரா? நிறைய இலங்கை என்ன 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 எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? பொன்னம்பலம், சிற்றம்பலம் இருக்கு. தில்லையில நடராஜ பெருமாள் இருந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய நடராஜர் எங்க இருக்கிறாங்க? சிற்றம்பலம். உண்மையிலேயே சிவபெருமான் கோயில் கொண்ட இடம் எதுன்னா நல்லீருளில் நட்டம் பயின்ற ஆடும் நாதன். எங்க? சுடுகாட்டில் தான் இருக்காரு. ஆனா நம்ம போய் வணங்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம், பயப்படுவோம். நிறைய ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியா நடப்போம். நம்ம போற இடம் இருந்தா அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சிவா என்னைக்கா இருந்தாலும் போற இடம் எது? நான் கூட்டா வரமாட்டீங்க, ஆனா நீங்க எல்லாரும் ஒரு நாள் வர்ற இடத்துக்கு நான் வந்து குடி கொண்டுறப்பான்னு யாரு குடி கொண்டிருக்காரு? நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டான், சாமியே கூப்பிட மாட்டான். ஆனா ஒரு இடத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்தே ஆகணும். எந்த இடம்? அதனால நான் போய் கரெக்டா அந்த இடத்துல குடி கொண்டுட்டேன்னா எல்லாரையும் நான் ஒரு நாள் என்ன பண்ணிடலாம்? அப்ப எல்லாரும் சங்கமிக்கிற இடத்துலதான் யார் இருக்கிறாரு? இளந்தன் மேல் வந்தருளி சுடுகாட்டில் அருளி. கோயில் சுடுகாடு கொள் புலித்தோல் நல்லாடை தாய்மெலி தந்தையிலி கால்தனிய. ஆனா நம்ம போய் கும்பிடுறதுக்கு பயப்படுவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன கருணை கொண்டு அவர் அப்படியே எங்க வந்திருக்கிறாரா? தில்லையில வந்து அதே நடனத்தை இங்கேயும் ஆடி காட்டுறாராம்.
எது ஒரிஜினல் சுடுகாடு, எது டூப்ளிகேட்? நல்யுளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அங்க இருக்கிறவன் தான் எங்க இருக்கிறான்? அதைத்தான் அங்க போய் ஸ்ரீலங்காவில் அரசங்கிட்ட சொல்றாரு ஒரு அடியார் போய், சிற்றம்பலம். சிற்றம்பலம்னா பெருமான், சித்து அம்பலம். பெருமான் வந்து அந்த ஆடகச்சீர் மணிக்குண்டு உள்ள இப்ப இருக்கிறாரே அந்த இடம் தான் சிற்றம்பலம். அப்படியே வெளியில வந்து அந்த ஆடகச்சீர் மணிக்குன்று கீழே வந்தார்னா அதுக்கு பேரு பொன்னம்பலம். ஆயிரங்கான் மண்டபத்துக்கு வந்து ஆடினார்னா அதுக்கு பேரு பேரம். அம்பலம்னா வெளிப்படுது. பெருமான் வந்து வெளிப்படுத்து காட்சி கொடுக்குற இடம் தான். 6 நாள்ல சிற்றம்பலம், பொன்னம்பலம். திருவாசகத்தில் ஒரு அற்புத பதிகம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? அற்புத பதிகம். அதாவது அற்புதம்னா உலகத்தில் நடக்காத ஒன்றை நடக்க வைத்தால் அதுக்கு பேர் என்னது? யாரும் எதிர்பார்க்கிறது இது நடக்க சான்ஸே இல்லை அப்படின்றவங்க அந்த மாதிரி ஒரு காட்சி நடந்தால் அது அற்புத பதிகம். திருவாசகத்தில் ஒரே ஒரு அற்புத பதிகம் நடந்தது. அது மாணிக்க வாசகர் நேரடியாக பாடாத பதிகம். அவர் பாடலை. பூசுவதும் 20 சந்தேகங்களை கொண்ட பாடல். என்னது? பெருமானை பற்றிய சந்தேகங்கள் 20 அமணர்கள் கேலி பண்ணுகின்ற சந்தேகம். என்னப்பன் எம்புரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவனமாய் கொள்ளுவது ஒரு கொஸ்டின். என்னமோ அப்பன்ற அம்மான்ற ஆனா சிங்கிள் கோவணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறானேன்னு ஒரு அமனன் கிண்டல் பண்றான். அதுக்கு கோவணம் நினைச்சிடாதடா, துன்னம்பை கோவனமாய் கொள்ளுமதி ஏனேடி அப்படின்னு அவன் கேட்டதுக்கு, மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்தினங்க. அது சாதாரண கோவணம் இல்லை. உலகத்தில் அடியார்களுக்கெல்லாம் பக்குவப்படுத்தக்கூடிய ஞான நிலையில் இருக்கக்கூடிய மண்ணு களைகளும் துண்ணு பொருளும் மறை 4 கோவனமாக தன் இடுப்பிலே சாத்தி இருக்கிறான் பெருமான் என்று சொல்லியிருக்கிறார். பூசுவதும் வெந்நீர் சுடுகாட்டி சாம்பலை பூசிக்கிறான். பயமுறுத்துற பாம்பு பொங்கு அறமும், ஆனா பேசுறது மட்டும் மறையா. இதெல்லாம் இன்னும் நம்புற மாதிரியா இருக்குது கிண்டல். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறான். எல்லாரையும் கொத்தி பயமுறுத்துற பாம்பு இடுப்புல சொல்லி இருக்கிறான். ஆனா என்னது? பேசுவது மட்டும் மறையா. அப்படின்னு ஒண்ணே பூசுவதும் பேசுவதும் கொண்டு என்னை ஈசனவன் உயிர்க்கும் அவன் சுடுகாட்டை பூசினாலும் கருப்பன் செத்தாலும் சரி, செவப்பன் செத்தாலும் சரி, பள்ளி செத்தாலும் சரி, பாம்பு செத்தாலும் சரி, எல்லா சாம்பலும் எனக்கு ஒண்ணுதான் பூசிக்கிறாங்க. ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எல்லாம் ஒன்றும் பூசிக்கிறார். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான். எவ்வுயிருக்கும் பள்ளியா பார்த்தாலும் சரி, சாம்பலா பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் இயல்பா. அதுக்காகத்தான் அதை பூசியிருக்கான் அப்படின்னு அந்த அரசனுடைய பெண் ஊமை, அரசனுடைய பெண் அவங்களே கூட்டி வரான். அந்த அமணர்களும் ஐயோ அரசனை மாற்றி கித்திர போறான்னு சொல்லிட்டு அமணர்களும் சேர்ந்து வர்றாங்க. தில்லையில வந்து அந்த போட்டி நடக்குது. அப்போ மாணிக்க வாசகர், இறைவனுடைய அருளை பெற்ற மாணிக்க வாசகர் தன்னுடைய அருளை அந்த ஊமை பெண்ணுக்கு கொடுக்குறார். ஊமை பெண் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறாங்கன்னா இந்த பாட்டு தான் பாடுறாங்க. 20 வினாக்களை கொடுக்கிறார்கள் 2 வழிகள். அமணர்கள் பேசிக் கொண்டிருந்த அமணர்கள் வாய் ஊமையாகிவிட்டது. அந்த அமணர்களுக்கு சொல்லுவது போல் பதிலை அதே ஊமை பெண் 2 வரி வினாவாகவும் 2 வரி பதிலாகவும். அப்போ ஒரு அற்புத பதிகம் இருக்கிறது என்றால் திருவாசகத்தில் எந்த பதிகம்? திருச்சாடல். 20 ஐயங்களை, பெருமானை பற்றிய 20 ஐயங்களை எழுப்பி ஐயங்களுக்கு விடையாக சொல்லப்படுவதுதான் பதிகம். அப்படி இங்கே வந்து எந்த இடத்துக்கு வந்தோம்? உள்ளத்து அழிவலர். அழிவலர்னா அன்பு, அன்பு செலுத்துகின்ற அடியார்களுக்கு. அழிவலர்னா அன்பு. அழிவலர் உள்ளத்து ஆனந்த அம்பலம் ஆனந்தம். சிவபெருமான் எங்க ஆடிக்கிட்டு இருக்காரு? அம்பலம். வெளி வளர் தெய்வ கூது வந்தாயை தொண்டரே விளம்புமான்னா அவனை போற்றுவதற்கு
எல்லோரும் போற்றுவோமாக, எல்லோரும் போற்றுவோமாக. இப்படி உயிர்களுக்காக நடனமாடிக்கொண்டு அன்றாடம் நடனமாடிக்கொண்டு 24 மணி நேரமும் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை போற்றுவோமாக அப்படி என்று அந்த நிறைவு செய்கிறார். பூசை நிறைவிலே அடியார் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனை போற்றவில்லை என்றால் பூசையே நடைபெறவில்லை என்றார். நீ என்ன வேணாலும் பாட்டு பாடிக்க, என்ன வேணாலும் திருமுறைகளை பாடிக்க, ஆனால் நிறைவில் என்ன செய்யணும்? ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தென்னாளுடைய சிவனை போற்றி என்று ஆண்டானை போற்றி 2 பூவை போட்டால்தான் அடிமை தன் கடமையை செய்தார். அடிமை தன் அப்பதான் பூசை நிறைவு பெறுகிறது. அதனால விளம்புமா விளம்பே நாம் போற்றுவோமா, இறைவனுடைய திருவடியை போற்றுவோமாக என்று அற்புதமாக சொல்லி அடுத்த பாடல் அதே திருவாரூரை பொய்யாத பேதிய சாந்தமை புகழாளராயிரம் பூசுர மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேய ஐயா திரு ஆவலுரை அரணே என்று உன்னை அழைத்தக்கா செய்யாயோ அருள் கொடை அழைத்தக்கார் மையார் தடங்கள் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒளிவது. இத 3 கேரக்டர் இருக்கு. எத்தனை கேரக்டர் இருக்கு? 3. இந்த அன்னை பத்துல 3 கேரக்டர் இருக்கு. சொன்னா உங்களுக்கு அன்னை பத்து பாடுறீங்கல்ல, வேதமொழிய வெண்ணீத செம்மேனிய நாதபரணினரன்னே என்னும் எத்தனை கேரக்டர்? ஒரு வளர்ப்பு தாய், வளர்ப்பு தாய், அதுல கிடையாது, வளர்ப்பு தாய், அவருடைய வளர்ப்பு மகள், அவருடைய தோழி, 3 பேர் பார்க்கணும். இந்த வளர்ப்பு மகள் அந்த பக்கம் இல்லை, இந்த சீன்ல இல்லை. யாரை பற்றிய பேச்சுன்னா வளர்ப்பு மகளை பற்றிய பேச்சு. இந்த பாட்டெல்லாம் வளர்ப்பு மகளை பற்றிய பேச்சு, ஆனால் சீன்ல இல்லை. என்னன்னா அம்மாடி யார்கிட்ட கேட்குறாங்க, அம்மாடி என் பொண்ணுடைய தோழியை இங்கவா, என் பொண்ணு ஒரு 10 நாளா திடீர்னு நாட்டி படுக்கும் போதெல்லாம் தூங்கிட்டு போதெல்லாம் ஏதோ வேத மொழி என்றா, பெண்ணீட்டு என்றா, செம்மேனி என்றா, நாதப்பறையினா என்றா, யாரை பத்தியுமா பேசி குழம்பிக்கிட்டு இருக்கா சொல்லு. ஏன்னா வயசு பொண்ணு, என்னது வயசு. வேதமொழிய பெண்ணீட்ட செம்மேனிய நாதப்பறையினர் அன்னே என்னும், அன்னை இப்படி கேட்குறாங்களா, அன்னே என்னும் கொஸ்டின் எழுப்புறாங்களா. அதுக்கு நம்ம பொண்ணு சொல்லுவான், ஆண்டி என்னன்னா நான் 10 நாளா பார்த்தேன், எனக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுருச்சு. அது என்னன்னா, நான் முகன் மாலுக்கு நாதனின் நாதனார் அன்னே என்னும். யாரு தெரியுமா? நான்முகன் மாலுக்கு அறியாத அவன் நாதனின் நாதனார் அன்னே என்னும் சிவபெருமான், சாட்சாத் சிவபெருமானை நினைத்துத்தான் உன் பெண் நடுராத்திரியில் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இப்ப இந்த வளர்ப்பு பெண் யார்? இந்த வளர்ப்பு பெண் யார்? ஆன்மாக்கள். வளர்ப்பு பெண் யாரு? ஆன்மாக்கள். யார்கிட்ட கேட்கிறாங்க? அம்பாள்கிட்ட கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நான் சொல்றது புரியுதா? உன்னை நினைச்சுதாப்பா உருகிட்டு இருக்கு இந்த உயிர், கூட்டி போன்னு அர்த்தம் இருக்கு. நான் சொல்றது புரியுதுல? அதே மாதிரி இதுல 3 கேரக்டர். சிவபெருமான் ஒரு கேரக்டர், ஒரு அம்மா ஒரு கேரக்டர், அவங்க பொண்ணு ஒரு கேரக்டர். அது என்ன? என் பொண்ணு உன்னை இப்படியெல்லாம் டெய்லி போற்றி கொண்டு பாடுறாளே, அவளுக்கு அருள் பாலிக்காம இருந்தேன்னா என்னால தாங்கவே முடியாது. அவளுக்கு அருள் பாலிச்சே ஆகும். உங்க பொண்ணு டெய்லி சாமி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கா சிவபெருமான்கிட்ட, அதை நீ கொடுத்துதான் ஆகணும்னு நீங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? 3rd person ரெக்கமெண்டேஷன். 3rd person மகளுக்காக அம்மா ரெக்கமெண்டேஷன். அதான் இந்த பாட்டு. மகளுக்காக பொய்யாத வேதிய சாந்தமை புகழால
வேதியர்னா அந்த ஐயா வந்திருக்காங்க பாருங்க, ஐயா வந்திருக்காங்க வேதியெல்லாம். பொய்யாத வேதியர், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். பொய்யில்லாத வேதங்களை ஓதுகின்ற வேதியர், திருமுறைகளையும் தருவார். பொய்யாத வேதியர் அது எந்த ஊர்ல இருக்காங்களா? சாந்தமை, சாத்தனூர். சாத்தனூர்னு ஒரு ஊர் இருக்கு எங்க திருவாவூர்துறை பக்கத்துல. என்ன ஊர் இருக்கு? சாத்தனூர். யாரு இருந்த இடம்னா திருமூலர் இருந்த மூலன் மாறின இடம், மூலன் மாறின இடம், உடம்பு மாறின இடம் சாத்தனூர். அதான் சாந்தமை என்றார். பொய்யாத வேதிய சாந்தமை புகழாளர் ஆயிரும், புகழாளர் ஆயிரும். அங்கே அந்த வேள்வியை செய்யக்கூடிய பெருமானை போற்றி புகழ்கின்ற 1000 பேர். எத்தனை பேரு? புகழாளர் 1000. பூசுர போற்றி புகழ்றது. பூசுரர் என்னது? போற்றி புகழ். மெய்யே திருப்பணி செய்சி. அப்பா அந்த சாத்தனூர்ல இருக்கக்கூடிய 1000 வேள்வி செய்யக்கூடிய வேதியர்கள் எல்லாம் உன்னை போற்றுகின்ற பெருமானே என்று, பெருமானே என்று. அப்படி என் பொண்ணு உன்னை போற்றி புகழ்ந்து பாடுறாளே அப்படின்னு அர்த்தம் பின்னாடி வரும். புகழாளர் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேய. அந்த காவிரி ஆற்றில இப்படி தினசரி சாத்தனூர்ல உன்னுடைய பெருமையை மாசிலாமணியே, திருவாவூர்ல இருக்கக்கூடிய மாசிலாமணியே, இப்படி தினசரி 1000 பேர் வந்து உன்னை போற்றி புகழ்ந்து வணங்குறாங்களே அப்படின்னு இந்த பொண்ணு ஏங்குதான், டெய்லி போடுறாங்க. மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேய ஐயா திரு ஆவடுதுறை அரணே. ஐயா திரு தாவடுதுறை அரணே என்று அழைத்தக்கார், தாவடுதுறை அமுதே என்று அழைத்தக்கார் மையார் தடங்கன் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒளிவது மாதிமையே. மையார் தடங்கன் மடந்தை என்ற யாரு? அந்த அம்மாவுடைய பொண்ணு, அம்மாவுடைய பொண்ணு. மையார் தடங்கன் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒளிவது மாதிமை. என் மகளுக்கு இப்படி எல்லாம் உடைய டெய்லி 1000 பேர் சாத்தனூர்ல பாடுறாங்களே, அப்படி பெருமை கொண்ட பெருமானே என்று டெய்லி உன்னை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற என் மகளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யாம போயிருக்கியா? என் மகளுக்கு நல்ல காரியம் செய்யாம போயிருக்க. அதான் மையார் தடங்கன் மடந்தைன்னு என்ன இருக்கும்? நல்ல கனவு நம்பி. மையார் தடங்கன் மடந்தைக்கு அருளாது ஒளிவது மதிமையோ. இந்த பாட்டை படிச்சீங்கன்னா உங்க பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம், பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயமா நடக்கும். மையார தடங்கன் மடந்தைக்கு அருளாது ஒளிவது மதிமை. உனக்கு அழகா சுவாமி அப்படின்னு அற்புதமாக அந்த கிரீசைப்பாவில சுவாமிகள் பாடியிருக்கிறாரு. அடுத்தது கருவூர் தேவர் அருளியது 9 ஆசிரியர்கள்ல ரொம்ப அற்புதமான பதிவு. நையாத மனத்தினை நைவிப்பார் இத்திருவே. நையாத மனத்தினை நைவிப்பார் இத்தருவே உலா பூந்த அன்று முதல் இன்று வரை. நையாத மனத்தினை நைவிப்பார் இத்தருவே உலா போந்த அன்று முதல் இன்று வரை. சாமி, நையாத மனத்தையில நைவிக்கின்ற ஆற்றலுடைய பெருமானே, இரும்பு மனதை கூட நீ உருக்குகின்ற பெருமானே. அதே மாணிக்கவாசர் ஒரு பாட்டுல சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, சென்னி மன்னஞ்சம் புயங்க பெருமாள் சிறியோமை உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணை. உருக்கும் வெள்ள நான் இரும்பு போல இருந்தேன், சிவபெருமான் என்னவா மாறிட்டாரா? 5000 டிகிரி சென்டிகிரேட் நெருப்பா மாறிட்டாரா? என்னவா மாறிட்டாரா? எங்க நான் இரும்பா இருக்கிறேன், அவர் என்ன பண்றாரா? 5000 டிகிரி சென்டிகிரேட் நெருப்பா மாறினா என்ன ஆவேன்? நான் கல்லு போல இருந்தேன். அவரும் 5 HP
மோட்டார் உடைய ஒரு கிரைண்டரா மாறிட்டார். என்ன ஆயிடுவேன் நான்? கல் போல இருந்தவன் நான் என்ன ஆயிடுவேன்? பவுடர். நான் எப்படி இருக்கணும்னோ அப்படி அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன என்ன பண்ணிடுறாரு? ஈர்த்து என்ன நையாத மனத்தினை நைவிப்பார். அந்த ஊரு திருலோக்கிய சுந்தரம்னு ஒரு ஊரு. என்ன ஊரு? கோடை. கோடைன்றது ஊரு. அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு பேரு திருலோக்கிய சுந்தரம். இப்போ திருவெண்ணெய்நல்லூர்ன்றது ஊரு. அதுல இருக்க சாமிக்கு பேரு என்னது? அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு பேர் என்ன பேரு? துறை. என்னங்க? பித்தாபிரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரவானை நினைக்கின்றேன் மனத்தினை வைத்தாய் பெண்ணை என்பார் வெண்ணெய்நல்லூர் அருள்துறை. அந்த கோயிலுக்கு பேர் என்னது? அருள்துறை. அந்த ஊருக்கு பேரு திருவெண்ணெய்நல்லூர். சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி. ஊர் பேர் என்னது? சீர்கரையூர். கோயில் பேரு பாண்டி கொடுமுடி. அதுபோல இங்க கோடை திரை லோக்கிய சுந்தரமே. கோடை என்பது ஊர். குத்தாலத்துக்கு பக்கத்துல, குத்தாலத்துக்கு பின்னாடி. கோடை என்பது ஊர். திரைலோக்கிய சுந்தரம் என்பது கோயில். கோயில் இருக்கக்கூடிய பெருமாள். நையாத மனத்தினை நைவிப்பான் யாரு? கோடை திரைலோக்கிய சுந்தரம். அப்போ உலா போந்த அன்று முதல் இன்று வரை அம்மா சாமி எனக்கு தெரிஞ்ச நாள் அன்று, நான் என்னைக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து நீ வந்து அந்த திருவிழாவில எல்லாம் அந்த கோயில்ல எழுந்து இப்படி வீதி உலா வருவிய. என்னது? வீதி உலா வருவிய. நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். வீதி உலா வர அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கோயில்ல திருவிழாவெல்லாம் நான் பார்க்கிறேன். அன்னையிலிருந்து உலா போந்த அன்று முதல் என்று வரை நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? கையார தொழுது கண்ணார அருவி சொரிந்து அழுது கசிந்துன்னு அர்த்தம். ரெண்டு. கையால் தொழுது கண்ணார அருவி சொரிந்து. இப்படி நான் வழிபடுறேன். எப்படி வழிபடுறேன்? இப்படி வழிபட்டு இருக்கேன். செய்யாயோ அருள் கொடை. செய்யாயோ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? செய்யாயோ அருள் கொடை. கோடை. சாரி, செய்யாயோ அருள். கோடைன்றது ஊரு. கோடை முதல்ல சொல்லிட்டேன். கோடைன்றது என்னது? ஊரு. நான் கோடைன்னு சொல்லிட்டேன். அதனால கொடைனால சொன்னேன். செய்யாயோ அருள் கொடை வச்சுக்கோங்களேன். அது கொடை தானே. அருள் என்பது கொடை தான். செய்யாயோ அருள் கோடை திருலோக்கிய சுந்தரம். நையாத அப்படி பிரிக்கணும் பாரு. நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தருவேணி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள். செய்யாயோ அருள் கோடை திருலோக்கிய சுந்தரமே. என்ன அர்த்தம்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ரெண்டே தான். இது வணங்குறது. 3 விதமான வணக்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? என்ன வணக்கம்? சிவபெருமானுக்கு, அடியாருக்கு, அம்மாவுக்கு. இப்படி இருந்த கோயில். இது நம்ம செய்யறதே இல்லை. எல்லாருக்கும் இப்படிதான் போடுறோம். ஆனா நிறைய பேர் இப்படி எல்லாருக்கும் போடுவோம். யாருக்கு போட வேண்டியதெல்லாம் போடுவோம். நான் சொல்றது கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சிவபெருமானு கூட அப்படி போடுவோம். அந்த மாதிரி பெருமான் நையாத மனத்தினை இத்தருவே நீ உலா போந்த அன்று முதல் கையார தொழுது அருவி கண்ணார சுரிந்தால் செய்யாயோ அருள் கோடை திருலோக்கிய. அந்த பண்ணுக்கு பாடுறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பொருளுக்கு பிரிச்சு படிக்கும் போது ஒரு ஆனந்தம் கரெக்டாக. அது மாதிரி ஆகவே அடியார் மக்கள்லாம் இப்பொழுது டீ ரெடி ஆயிடுச்சான். இந்த மழைக்கு இந்த டீ என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம பக்திவரன் ஐயா போட்டாருன்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
நமக்கு வந்து தேர்வு வந்து இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா 2 பேப்பர். எத்தனை பேப்பரு உங்களுக்கு எளிமைப்படுத்தி ஆன்சரும் அதில் போட்டோம். எப்படியாவது உங்க பேரை மட்டுமாவது எழுதி ஒரு பேப்பரை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். பேரை மட்டுமாவது எழுதி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ரிஜிஸ்டர் நம்பர் தேடி பிடிச்சாவது எழுதி ஏதோ 2 வரி நாங்க எழுதி உங்களுக்கு பாஸ்போர்ட்டு சான்றிதழ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது 2 பக்கமாவது எழுதி கொடுக்கணும்னு அர்த்தம். எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சான்றிதழ். ஆனால் நமக்கு மையம் துவங்கணும் நேரமோ என்னமோ தெரியல, 12 திருமுறைகளும் செட்டு அதுவே 2000 ரூபா இருக்கும். 2000 ரூபா இருக்கும். அவ்வளோ அருமையாக நம்ம 12 திருமுறைகள் செட்டு கொடுத்தாங்க. அது இறைவனுடைய பெருந்தன்மை தான். இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க, நமக்கு தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மற்றவங்க தான் பாய் தான் கிடச்சிது. கொடுங்க சிவா. அதாவது இருக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். இப்படி வச்சிட வேண்டியதான், எடுத்துக்க வேண்டியதான். இது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதை நாங்கள் பார்க்குறோமோ பார்க்கலையோ, யார் பார்ப்பாங்க? யார் பார்ப்பாங்க? எம்பெருமான் பார்ப்பாங்க. கண்காணிப்பான் உண்டு. நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ, எப்படியும் எல்லாரையும் பார்த்து போகிறதுக்காக கொஞ்சம் கவர்மெண்ட் வாரியாக கவர்மெண்ட் வாரி நடந்துக்கிட்டாலும் கூட பார்க்குறவர் யாருன்னா எம்பெருமான். அதனால அந்த ஒரு நன்றி விசுவாசத்தோட 2 பக்கத்தையாவது நம்ம எழுதி நல்லபடியாக சுருக்கமாக எழுதி கொடுத்தா கூட போதும். பார்க்குற ஒரு சிவபெருமான், கேட்குற ஒரு சிவபெருமான் உங்கள் பாட்டை நாங்களாம் சும்மா கருவி என்பதை நீங்கள் நினைத்து அற்புதமாக செய்யுங்கள். அடுத்ததாக விண்ணப்பங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், விண்ணப்பங்கள் ஜெராக்ஸ் வந்துருக்கு. விண்ணப்பங்கள் எல்லாம் தயவுசெய்து வாங்கி ஆளுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படி சேர்த்து கொடுங்க. இது ஒரு டொனேஷன் மாதிரி. இது ஆளுக்கு ஒரு மடத்துக்கு தான் போகும். எப்போயெல்லாம் முடியுமோ அப்போ வாங்க, எப்போயெல்லாம் முடியுமோ அப்போ கேளுங்க, எப்போயெல்லாம் முடியுமோ நாங்களே சர்டிஃபிகேட் தரோம். அப்போ எல்லாம் வந்து 2 வருஷம் தர வேண்டிய 3 வருஷம் தந்துடுவோம். இதை வந்து ஒரு நன்கொடையாக எடுத்துக்கொண்டு அடியார் மக்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருக்கணும். எப்போதுமே நம்ம மடத்தில் ஒரு தொடர்பு இருக்கணும். மடத்தில் ஒரு தொடர்பு இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து பெருமான் கொடுத்த பணத்தை ஒரு மடத்தில் கொடுத்தோம்னா அவங்க பாருங்கள், நம்ம உழவாரி பண்ணிக்கு போகிறோம், 450 ரூபா கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க. எப்படியோ நம்ம கொடுக்குற பணம் தான் எப்படியோ திரும்பி நமக்கே என்னது, நமக்கே வருகிறது. அதுவே இதெல்லாம் மைக்கல்